You are watching Grace Television. Praise Lord, Talk with Jesus என்ற ப்ரோக்ராமில் அநேக நாள் பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வாராக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு லெட் யுவர் லைட் ஷைன். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. பிரியமானவர்களே, அநேகருடைய சொல்லுவாங்க, நான் இந்த ஆண்டவர் இயேசு சொன்னார் பிரதர், என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? மத்திய 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஸோ யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இயேசுப்பா அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார் இல்லைங்களா? யோவான் 1 நம்ம இந்த வசனம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது படிங்க. ஜான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வசனம் 9 உலகத்தில் அப்போது ஆண்டவராக இயேசு பாருங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுதான், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குதுங்களா? பிரியமானே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் கூட அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள, இயேசப்பாக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாக இருக்குது. அவர் முகத்தில் இருக்கிற அந்த ஒளி இன்றைக்கு உங்கள் மேல் பிரகாசிக்க கடவதாக. 9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசப்பா அந்த உலகத்துக்கு எடி வந்தார் தெரியுங்களா? ஒரு ஒளியாக வந்தார். என்னத்துக்காக? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இயேசப்பா வந்தார். ஆமேன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி பிரதர், ஏசப்பா உலகத்துக்கு ஒளியாக வந்தார், பட் ஹவு ஐ கேன் ஷைன்? நான் எப்படி இப்போ ஒரு வெளிச்சத்தை நீங்கள் ஒரு கேண்டில் கொளுத்திட்டு நீங்கள் கட்டிலுக்கீழே வைப்பீங்களா? இல்லையா? அது வெளிச்சம் கொடுக்காது, பிரகாசிக்காது, அது மறைந்து போகும். இன்றைக்கி உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்குது, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானுடைய வார்த்தை, ஏசப்பாவுடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை வெளிச்சமாய் மாறட்டும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம், ஹவு ஐ கேன் ஷைன். நான் எப்படி பிரதர் வெளிச்சமாய் பிரகாசிக்க முடியும்? முதலாவதாக சங்கீதம் 34 ஹவு ஐ கேன் ஷைன். Psalms 34:5 சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Who looks unto the Lord? யார் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க பிரகாசம் அடைவாங்க. யார் ஆண்டவரை நோக்கி அதிகாலையில் நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் பிரகாசம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரதர், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் போகணும் பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரணும், என் வாழ்க்கை முகம் பிரகாசிக்கணும். பாருங்கள், யாத்திராகம் 34 Exodus 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். பாருங்கள், மோசே 40 நாள் 40 days தண்ணி குடிக்கல, அப்பம் பசிக்கலிங்களாம். ஒரு மனுஷன் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிடலான்னே அவனுடைய சரீரமெல்லாம் சோர்ந்து போயிடுது. ஒரு நாள் தூங்கலைனாலே அவன் டயர்ட் ஆகிடு விடுகிறான். ஆனால் ஒரு மனுஷன் 40 நாள் இரவு பகலும் சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, மலை மேலே இருந்துட்டு வராரு. எப்படி வந்திருக்கணுங்க? ஆனால் மோசே எப்படி வராரு? யாத்ரா 34:29 Exodus 34:29 மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே முகம் அப்படியே பிரகாசமாக வராருங்க. மலையிலேருந்து கீழே வராரு. ஜனங்கள்லாம் மோசே முகத்தை பார்க்க முடியல, மோசே முகத்தை பார்க்க முடியல. ஓ, பிரகாசமாக இருக்கிறது, நீ ஒரு முக்காடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா மோசே முகத்தை பார்க்க முடியல. அப்போ நீங்கள் என்ன ரகசியம்? ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், தன்னோடு அவர் பேசினதுனால. மோசே சீனாய் மலையில் ஆண்டவரோடு கூட ஒரு முகமுகமாக பேசினார். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டார். அப்போ தேவன் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் முகம் பிரகாசிங்க. நீ எந்த க்ரீமும் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிடும். ஏன் அப்படின்னா யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். பிரியமானே, இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆண்டருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். எப்படி நீங்கள் கேட்கலாம் பிரதர், ஆண்டர் எப்படி பேசுகிறார்? ஒன்று பைபிள் படிக்கிறது மூலயமா பேசுகிறார், ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறது முன்னால் மூலயமா பேசுகிறார். பட் தேர்ட்லி வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் கூட அவர் சத்தம் கேட்கலாம். அவர் இஸ் அ லிவிங் காட், அவருடைய பரிசுத்தான நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் பேச சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். எப்படி? ஒரு ஹவர் பைபிள் வச்சு ஒரு ஹவர் பைபிள் பற்றி ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்து காத்து நிறுங்க ஒரு 10-15 minutes. லார்ட் ஸ்பீக் டு மீலா. சாமுவேல் சொன்னார், சொல்லுங்க அடியேன்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்லுங்கப்பா. நம்ம என்ன பண்ணுறோங்க? கபகபான்னு ப்ரேயர் பண்ணிடுறோம், கபகபான்னு பைபிள் படிச்சுட்டு ஓடிடுறோம். ஹவு
we allow the Spirit of God to speak to us. Oh, allow the Lord to speak to us. ஆண்டவரே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குற உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுவாராக. அவருடைய பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கணும் பிரியமானவர்களே. அப்போ தான் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க முடியும். பாருங்கள், பவுல் எத்தனை முறை பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பவுல் சபையை ஆரம்பத்தில் துன்பப்படுத்தி நின்றார். அவர் குதிரையில் போகும்போது சவுல் அவ்வளோ என்ன பண்ணாருங்க, சபையை துன்பப்படுத்தி ஜெயிலில் போட்டுருந்தார். அநேக ஜனங்களை துன்பப்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் அப்போஸ்தலர் 9:4 சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்தா என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போது என்னாச்சுங்க, திடீர்னு ஒரு சத்தம் வருது. 3ஆம் வசனம், அவன் பிரயாணமாய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் திடீர்னு ஒரு வெளிச்சம். சவுல் பயங்கரமாக போயின்னுக்கிறாரு, ஜனங்களை பிடிக்கணும், இது பண்ணணும், அடிக்கணும்னு சொல்லி உலகத்து பிரகாரமாக வைராக காட்டணும்னு போகிறாரு. திடீர்னு ஒரு வெளிச்சம் அவரை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை சுற்றிலும் பிரகாசிக்குது. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. சவுல் கீழே வந்துட்டார். அப்போ தான் ஒரு சத்தம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? அப்போ கேட்குறாரு, நீ யார் ஆண்டவரே அப்படின் போதோ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ எப்போ ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, நிஜமாக சொல்கிறேன், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்கள் முகம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, அப்பொழுது உங்கள் முகம் பாருங்கள், பவுல் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அடிக்கடிக்கு நீங்கள் அப்போஸ்தலரை படித்து பாருங்கள். பவுலுக்கு அடிக்கடிக்கு ஆண்டு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. பாருங்கள், அடிக்கடிக்கு ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ பேசு, மௌனம் மாறாத, நான் கூட இருக்கிறேன். ஒரு இடத்துல பவுல் கப்பலில் போயின்னு கொண்டு இருக்கிறாரு. போகும்போது என்ன நடக்குதுங்க, கப்பல் உடையிற போகிற நிலைமை இருக்குது. 14 நாள் அவங்க சாப்பிடல, தண்ணி குடிக்கல, சூரியனை சந்திரனை பார்க்கல, டிஃபிகல்ட் டைம். ஆனாலும் பாருங்கள், அன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 24 வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போ பாருங்கள், பவுல்கிட்ட ராத்திரி பேசுகிற ஆண்டவர், பயப்படாத போல், இந்த கப்பலுக்கு சேதம் நடந்தாலும் ஒருத்தருக்கும் உயிர் சேதம் நடக்காது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஓ லெட் த லார்ட் ஓப்பன் அவர் இயர்ஸ் தட் வி மே ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். கடைசியாக எப்படி நாம் பிரகாசிக்க முடியும்? பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்து நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிங்க. ஸோ ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கின்னு பிரகாசிங்க, ஆண்டருக்காக எழுப்பி பிரகாசிங்க பிரியமானல. அப்போ தான் நம்ம பிரகாசிக்க முடியும். பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5:14, எஃபிஷியன்ஸ் 5:14 அதனால் தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். தூங்கி நிற்காதீங்க, எழுந்துருங்க. எழுந்த ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்குவார். வசனத்தை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க பிரியமானல. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வாராக. இந்த நிகழ்ச்சியில் ஷைன் forth, let your light shine forth. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஸோ எப்படி பிரகாசிக்கிறதுன்னு பார்த்தோம். வேத வசனத்தின் மூலமா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். வசனத்தின் மூலமா பிரகாசிக்கலாம், நல்ல கிரியைகள் செய்த மூலமா பிரகாசிக்கலாம். தூங்குகிற நீ எழுந்துரு. பைபிள் சொல்லுது, ஏசாயா 60ஆம் அதிகாரம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியை சூழும், காரில் ஜனங்களை மூடுது. எங்கே பாரு இருள் இருக்குது பூமியில், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் மேலே உதிக்கிறார். அவருடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க செய்யும். அதனால் உங்கள் வெளிச்சம் ஏன்னா மத்திய 25:8 அந்த புத்தி இல்லாத கன்னிகைங்க ஏசப்பா வருகையில் ஏன் கைவிடப்பட்டு போனாங்க அப்படின்னாக்கா, மேத்யூ 25:8 புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. ஓ, எங்கள் விளக்கு அணைஞ்சு போச்சு, எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கலை, எண்ணெய் இல்லை, அதனால் ஆண்டவர் வரப்போகிறான்னு சத்தம் வேறு வந்துச்சு. இவங்க போய் மற்றவங்கிட்ட கேட்டுக்கிறாங்க, என்ன கொடுங்க என்ன கொடுங்க, எங்கள் வெளிச்சம் அணைந்து போகுது. அப்போ அவங்க போய் வாங்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ஆண்டவர் வந்துட்டார். ஸோ என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக்குது. மேக் ஷூர் that the Holy Spirit of God, you are filled by the Holy Spirit, led by the Holy Spirit. அந்த வெளிச்சம் வசனம் என்ன பரிசுத்த ஆவியானவர் 2 பேரும் கலந்து எரிந்து அப்போ தான் நம்ம எரிய முடியும். அப்படியாக இந்த நிகழ்ச்சி மூலமா கர்த்தர் உங்களோடு கூட எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வாராக. அதனால் இந்த வசனத்தோடு நான் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை முடித்து நான் இந்த நிகழ்ச்சி முடிக்கிறேன். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 22 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு அவன் குமாரோடு சொல்ல வேண்டியது என்னவெனில், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து, ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள்.
நம்பர் 6:23 verse 24, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. ஆமேன். இப்படியா கர்த்தர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிதாவே, இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். உங்கள் முகத்தினுடைய ஒளி அவர்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும். எங்கள் முகத்தில் இயேசப்பா, உங்கள் முகத்தில் இருக்கிற ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.